ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன் போகலாமா? ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகியாச்சு. இதான் என்னோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரா இருக்கீங்க. ஏர்லியாகவே எந்திரிச்சனால ஃபேஸ் தூங்கு மூஞ்சி மாதிரியே இருக்கு. பார்த்தாலே தெரிகிறது. காரில் ஏறி எல்லாரும் கிளம்பிட்டோம். போயிட்டு இருக்கும்போது தான் ஒன்று கவனிச்சேன். இந்த டிராஃபிக் சிக்னல்லாம் இப்படி ஹாட்டின்னு இருக்குதுல்ல, இதெல்லாம் யார் பார்த்து ரசிக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா போகுது. இந்த மாதிரி ட்ராவலிங் டைம்லலாம் சாங் போட்டு நல்லா வைப்பாக போகிறது நல்லா இருக்கும்ல. நாங்களும் அப்படி தான் எனக்கு பிடிச்ச சாங் போட்டு வைப் பண்ணிக்கிட்டே போனோம். ஏர்லி மார்னிங் கிளம்புனால யாரும் சாப்பிடல. சரி சாப்பிட்டு போயிடலாம், பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் ஸ்டாப் பண்ணோம். சீர்காழி வந்துடும். நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். சரி ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுல, சரி மேக்கப் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஜல் லிப்ஸ்டிக்லாம் போட்டாச்சு. ஏப்ரல் ஃபூல் ஒரு முளம் 30 ரூபாமா சொல்ல, ஆளுக்கு ஒரு 2 முளம் வாங்கி வச்சுட்டோம் தலையில். நல்லா இருக்கா, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மொத்தத்துல பொண்ணுன்னா அப்பதான் அடையாளம், அதுதான் ஹைட்டு, அதுதான் வெயிட்டு. கண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும், மூக்குனா அவ்வளவுதான் இருக்கணும். செஞ்சு வச்ச சிலை மாதிரி. நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. எப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் அப்படி படிக்கும் போது தான் நான் இவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் என் தங்கச்சிலாம் வந்துடுச்சு. எல்லோரும் நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்துட்டு பேசிட்டு அரட்டடிச்சிட்டு இருந்தோம். அது எங்களுக்கு அத்தை பையன் தான். ஸோ ஆரத்தி வந்து என் தங்கச்சி தான் எடுத்தா. பொண்ணு மாப்பிளையும் வந்தாங்க. ஆரத்தி எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆரத்திலாம் எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டு மற்ற சடங்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் எல்லார்ட்டையும் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்களும் வாங்க போமா. வழியில் பார்த்தோன்னா நல்ல ஒரு மாதிரி க்ரீன் கலரில் போய் எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை பச்சைன்னு இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த பக்கம் வரும்போது ஒரு மாதிரி மைண்டு ரிலாக்ஸாக இருந்துச்சு. அங்கே சன்செட் பார்த்தோன்னா செம்ம அழகாக இருந்துச்சு பார்க்கவே. வர வழியில் ஒரு கோவில் பார்த்தோம். எமோஷனில் காட்டும் பாருங்கள், செம்ம அழகாக இருந்துச்சு பார்க்கவே, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கோவில் எங்கே இருக்குது, நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா, இது என்ன கோவில்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டைம் இல்லை. அப்புறம் வந்து எல்லாருக்கும் சரி ஏதாவது சாப்பிட்டு போகிறோமான்னு சொல்லிட்டு ஒரு கடை நிப்பாட்டி டீ பிஸ்கட் எல்லாருக்கும் சாப்பிட்டோம். ஸ்நாக்ஸில் பேக் சைடு போயிருந்தோம். போனப்போ என் தங்கச்சி நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அதையும் எடுத்துகிட்டு அங்கே நான் எங்கள் அம்மா வந்து காட் சாங் போட்டாங்க. கருப்பசாமி சாங், அம்மன் சாங். அது வாட்டா பக்தி மூடிலாம் இறங்கிட்டாங்க. வந்து இன்னைக்கு டே ஃபுல்லாக போனது ஒரு மாதிரி புது அனுபவமாகவும் நல்லா இருந்துச்சு. மேரேஜ் போய் ஹாப்பியாக இருந்தது, அங்கே சாப்பிட்டது, மறுபடியும் ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா வந்தது. அதுவும் இல்லாமல் வரப்போ வந்து எங்கள் சித்தி சித்தப்பா, எங்கள் பிரித்திகா, இன்னும் சிஸ்டரும் சேர்ந்து வந்துட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்லாம் மேரேஜில் மீட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். என் வீடியோ இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும்.